நண்பர்களுக்கு வணக்கம். MEGTNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். முக்கியமான 50 நடப்பு நிகழ்வுகளை காண்போம். நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டை உருவாக்கி அதன் மூலம் பலமான எதிர்காலத்தை உருவாக்க எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது? கூகுள். சென்னை மறைமலை நகரில் உள்ள ஆலையில் மீண்டும் உற்பத்தியை தொடங்க எந்த நிறுவனம் முன்வந்துள்ளது? ஃபோர்ட். எந்த கட்சி பொதுச் செயலாளர் இறந்ததை அடுத்து அவரது உடல் தில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது? அவர் யார்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. சீதாராம் யெச்சூரி. வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் உள்ள பழங்குடியினர் இனம் எது? குக்கி. குகி பழங்குடியினருக்கு எந்த சமூகத்தினருக்கும் இடையே ஓராண்டுக்கு மேலாக மோதல் போக்கு நீடித்து வருகிறது? மைத்தேய் இன மக்கள். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் 44வது செஸ் போட்டிகள் நடைபெற்ற ஆண்டு 2022. பொறியாளர் தினம் செப்டம்பர் 15. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியுள்ள இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ். இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு 68,923.5 கோடி டாலர். தேசிய ஊட்டச்சத்து மாதம் செப்டம்பர் மாதம். தற்போது எத்தனையாவது மக்களவை தேர்தல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? 18வது. இந்தியாவில் ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடுகளுக்கு விதிக்கப்படும் GST விகிதத்தை மறு ஆய்வு செய்ய எத்தனை பேர் கொண்ட அமைச்சர் குழுவை GST கவுன்சில் அமைத்துள்ளது? 13. தற்போது காப்பீட்டுக்கான தொகை மீது, அதாவது ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீட்டுக்கான தொகை மீது எத்தனை சதவீதம் GST விதிக்கப்படுகிறது? 18%. இந்தியாவில் ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடுகளுக்கு விதிக்கப்படும் GST விகிதத்தை மறு ஆய்வு செய்ய 13 பேர் கொண்ட அமைச்சர் குழுவுக்கு தலைமை வகிக்க உள்ளவர் யார்? பீகார் துணை முதல்வர் சாம்ராட் சௌத்ரி. 2024-25 நிதி ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் வேளாண் துறை வளர்ச்சிக்காக எவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டு இருக்கிறது? 1.52 லட்சம் கோடி. எந்த திட்டத்திற்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு அறிக்கை அளித்தது? ஒரே நாடு ஒரே தேர்தல். மக்களவைக்கும் மாநில சட்ட பேரவைகளுக்கும் ஒரே தேர்தல் நடத்த வேண்டும் என்று பரிந்துரை செய்யும் திட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல்படுத்துவதற்கு அரசியல் சாசனத்தில் எத்தனை திருத்தங்களை செய்ய வேண்டியிருக்கும்? 18. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் செயல்படுத்தப்பட்ட பிறகு உள்ளாட்சி அமைப்புகள் அனைத்துக்கும் எத்தனை தினங்களில் தேர்தலை நடத்த வேண்டும்? 100. பெரு நிறுவனங்கள் அல்லாத சிறு வியாபாரிகளுக்கும் எளிய கடனுதவி செய்யும் திட்டம் முத்ரா திட்டம். முத்ரா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2015 ஏப்ரல். யாகி புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மியான்மர், வியட்நாம், லாவோஸ் ஆகிய நாடுகளுக்கு உதவ எந்த நடவடிக்கையின் கீழ் நிவாரண பொருட்களை இந்தியா வழங்கியுள்ளது? சத்பவ். எந்த ஆண்டு முதல் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது? 1981. 2020ஆம் ஆண்டு கரோனா பரவல் காரணமாக எந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் அரசு துறைகள் கொள்கைகளை வகுத்து மானியங்களை ஒதுக்கீடு செய்கின்றனர்? 2011. டைமண்ட் லீக் தடகள போட்டியில் ஈட்டி எறிதலில் 2ஆம் இடம் பெற்ற வீரர் யார்? நீரஜ் சோப்ரா. இந்தியாவின் எந்த கல்வி திட்டத்தை பின்பற்ற பாகிஸ்தானுக்கு ஆசிய வளர்ச்சி வங்கி அறிவுரை கூறியது? உல்லாஸ் திட்டம். எழுத்தாளர் நாஞ்சில் நாடனுக்கு 2024ஆம் ஆண்டுக்கான கீரா விருது வழங்கப்பட்ட நாவலின் பெயர் ஊருண்டு காணியில்லேன். குஜராத் மாநிலத்தின் புஜ் அகமதாபாத் இடையிலான நாட்டின் முதல் வந்தே மெட்ரோ ரயில் சேவைக்கு என்ன பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? நமோ பாரத் ரேபிட் ரயில். வீட்டின் மேல் கூரைகளில் சூரிய மின் உற்பத்தி தகடுகளை நிறுவும் திட்டம் பிரதமரின் சூரிய இல்ல திட்டம். அடிப்படை சேமிப்பு இல்லாமல் வைப்பு கணக்கு, காப்பீடு, ஓய்வூதியம் பெறுதல் உள்ளிட்ட அனைத்திற்கும் இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் வங்கி கணக்கை தொடங்க உதவும் திட்டம் ஜன்தன் திட்டம். ஜன்தன் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2014 ஆகஸ்ட் 28. ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் வென்ற அணி எது? இந்தியா. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் எத்தனை நாடுகளில் நடைமுறையில் உள்ளதாக இத்திட்டத்தை ஆய்வு செய்த உயர்நிலை குழு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது? 7.
நிலவுக்கு மனிதர்களை அனுப்பி பாதுகாப்பாக பூமிக்கு அழைத்து வருவதற்கான அடிப்படை தொழில்நுட்பத்தை நிரூபிக்க முயற்சி செய்யும் திட்டம் சந்திராயன் 4. மறுபயன்பாடு செய்யக்கூடிய வகையிலான அடுத்த தலைமுறை ராக்கெட் NGLV. இஸ்ரோவின் எந்த மிகப்பெரிய ராக்கெட்டை காட்டிலும் 3 மடங்கு எடையிலான செயற்கைக்கோளை தாங்கி செல்லும் திறனுடன் NGLV ராக்கெட்டுகள் மேம்படுத்தப்பட உள்ளன. மாக் 3. அத்தியாவசிய உணவுப் பொருள்களின் விலை ஏற்ற இறக்கத்தை கட்டுப்படுத்தி விவசாயிகளுக்கு சிறந்த விலை கிடைப்பதை உறுதிப்படுத்தும் திட்டம் PM ஆஷா திட்டம். உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சி பயோரைட். அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் தலைநகரின் மாற்றம் செய்யப்பட்ட பெயர் ஸ்ரீ விஜயபுரம். உயர்கல்வியில் பெண்களின் சதவீதம் அதிகரிக்கவே புதுமை பெண் திட்டம். இத்திட்டத்திற்கு மாதந்தோறும் வழங்கப்படும் தொகை ரூபாய் 1000. பள்ளிக்கு செல்லும் பெண்களின் சதவீதத்தை அதிகரிக்க தாலிக்கு தங்கம் திட்டம் யாரால் தொடங்கப்பட்டது? முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதி. சர்தார் சரோவர் அணை திட்டம் எந்த மாநிலம் தொடர்புடையது? குஜராத் மாநிலம். காளேஸ்வரம் திட்டம் எந்த மாநிலம் தொடர்புடையது? தெலுங்கானா மாநிலம். அத்திக்கடவு அவிநாசி நிலத்தடி நீர் மறு சேமிப்பு மற்றும் குடிநீர் வழங்கும் திட்டம் எந்த மாநிலம் தொடர்புடையது? தமிழ்நாடு. மேட்டூர் சரபங்கா நீரேற்று திட்டம் எந்த மாநிலம் தொடர்புடையது? தமிழ்நாடு. எந்த கூட்டமைப்பில் ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா ஆகிய நாடுகள் உள்ளன? குவாட் கூட்டமைப்பு. இலங்கை அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றவர் யார்? அனுரகுமார திசாநாயகா. அனுரகுமார திசாநாயகா எந்த கட்சியை சேர்ந்தவர்? கம்யூனிஸ்ட் கட்சி. எந்த ஆண்டு இந்தியா இலங்கை இடையே அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டது? 1987. இலங்கையில் சிறுபான்மையினராக உள்ள தமிழரின் அரசியல் தன்னாட்சி கோரிக்கைக்கு தீர்வு காண்பதற்காக இந்தியா நேரடியாக தலையிட்டதற்கான ஒப்பந்தம் இந்தியா இலங்கை இடையே அமைதி ஒப்பந்தம். நன்றி.